தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் கண்ணீர்கள், கவலைகள்? தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வறுமைகள், ஏன் எதிர்ப்புகள்? சிந்தியுங்கள். தேவ சித்தம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்திலே சொல்லி இருக்கிறார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்திலே வியாதி இருக்கிறதா? பரலோகத்திலே கடன் இருக்கிறதா? மோட்சத்திலே தரித்திரம் இருக்கிறதா? மோட்சத்திலே சமாதான குறைவு இருக்கிறதா? சொர்க்கத்திலே அங்கே தீமைகள் இருக்கின்றனவா? உம்முடைய சித்தம் சொர்க்கத்திலே இருப்பது போல, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே இருப்பது போல இந்த பூமியிலும் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காமல் போனால் காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நல்லபடியான கடன் பிரச்சனைகளை விடுதலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம், பண பொருளாதார திண்டாட்டம். ஏன் இப்படி? இயேசுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் நீயும் நானும் வளமாய் இருக்க வேண்டும் என்பதுதானே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் சுகமாயிரு மகனே. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இங்கிலீஷ் எழுதியிருக்கு, thou shall be prosperous, thou shall be prosperous and be in good health. பொருளாதாரத்திலும் செழிப்பா இருக்கணும், உடம்புலையும் ஆரோக்கியமா இருக்கு. இப்படி விரும்புகிறார் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் தினந்தோறும் கேட்டும் கேட்டும் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறவில்லை? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நம் தேவன் ஐஸ்வர்ய சம்பரணர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருக்குரியது. இந்த தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டுவிட்டு உன் நிமித்தம் என் நிமித்தம் அவர் தரித்திரனாய் இந்த பூமியிலே பிறந்தார். ஏன் தரித்திரனாய் பிறந்தார் தெரியுமா? ராஜா விட்டு பிள்ளையாய் பிறந்திருக்கலாம் அல்லவா? ஏன் தரித்திரனாய் பிறந்தார் தெரியுமா? தரித்திரனாய் கூடிய நீயும் நானும் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீயும் நானும் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காகவே நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தரித்திரனாய் பிறந்தார் என்றால், ஏன் இன்னும் நான் தரித்திரனாக இருந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் இன்னும் நான் கடன் பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் எனக்கு விடிவு காலம் கிடைக்கவில்லை? ஏன் எனக்கு நீதியின் சூரியன் உதிக்கவில்லை? ஏன் எனக்கு வெற்றி பாதை கிடைக்கவில்லை? விடுதலை நாயகன் வெற்றியை கொடுப்பாராமே, எனக்கு ஏன் கொடுக்கவில்லை? வளமாக இருப்பதற்கு வழி என்ன? இதை பற்றி தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் தேவன் என்ன வார்த்தையை சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறதை செய்கிற தேவன், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிற தேவன். ஆமென். இந்த தேவன் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாலே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னாலே, நீங்களும் நானும் கரங்களில் இருக்கக்கூடிய வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நீங்களும் நானும் விசுவாச அறிக்கை செய்யலாமா? வேத வசனத்தை கேட்பதற்கு முன்னாலே விசுவாச அறிக்கை செய்யலாமா? பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த வேதாகமும் என்னுடையது. இந்த வேதாகமும் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதாகமும் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதாகமும் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்காய் என்னுடைய இருதயம் திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன்.
ஆமென் ஆமென். ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வார்த்தையை படிப்போமா? சங்கீதம் 1 சங்கீதம் 3 வசனம் வாசிங்க. 1 சங்கீதம் 3 வசனம். அவன் அவன் எவன்? அவன் எவன்? நீ நானும் தான். முதல் வசனத்தை படிச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கு முன்னால ஒரு ஸ்டெப் இருக்குது. 2-3 ஸ்டெப் ஏறி ஏறி போனா தான் அவன் அப்படின்னு வரும். அதுக்கு முன்னால ஒரு ஸ்டெப் வாசிங்க. 1 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமலும் நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமா அப்பத்தான் பிரியமானவன். நீ எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிட்டு போனாதான் பிரியமானவனே. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருமா. முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். 2வது தேவனுடைய வார்த்தையின் மேல் தியானமா இருக்கணும். டெய்லி 24 மணி நேரம் அப்படித்தானே போட்டிருக்குது. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எங்க ஏதோ தண்ணி இல்லாத காட்டுல போய் நடப்படுகிற மரம் அல்ல, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நம்ம எல்லாம் எப்படி இருப்போமா? செழிப்பா இருப்போம், பச்சை பசேன்னு இருப்போம். அவன் சும்மா பச்சை சேலை கட்டிட்டோ பச்சை கலர் அடிச்சாவோ செழிப்புன்னு நினைச்சுக்காதீங்க. இல்ல, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கனி கொடுக்கிற மரம் இந்த மரம். சொல்லுவோமா எல்லாருமே? கனி கொடுக்கிற மரம் இந்த மரம், என்னிடத்திலிருந்து கனி கிடைக்கும். ஆமென். இவ்வளவு நாளா இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குதா. இவ்வளவு நாளா இருக்கிறேன், எனக்கு ஒரு மாப்பிள்ளை கூட கிடைக்க மாட்டேங்குதா. இவ்வளவு நாளா இருக்கிறேன், எனக்கு ஒரு புள்ள கூட பிறக்க மாட்டேங்குதே. இவ்வளவு நாளா இருக்கிறேன், இந்த கடன் பிரச்சனையே தீர மாட்டேங்குதே. இவ்வளவு நாளா இருக்கிறேன், எனக்கு இந்த வறுமையிலிருந்து விடுதலே இல்லையே, இந்த வியாதியிலிருந்து விடுதலே இல்லையே. வேதம் சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல. இலையே உதிராது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? என்றைக்கும் குறைவே இல்லை. ஹல்லேலூயா. இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? ஹல்லேலூயா. என்ன செஞ்சாலும் சரி அது வாய்க்குமா? ஆமென். நீ என்ன செய்ய நினைச்சாலும் சரி கவலைப்படாத, கர்த்தர்ட்ட சொல்லிட்டு ஆரம்பி. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அதற்கு முதல் காரணம், உன் பாவங்களிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும். உன் பாவங்களிலிருந்து விடுதலையானால் மாத்திரம்தான். உன் பாவங்களிலிருந்து விடுதலையாகாத பட்சத்திலே உனக்கு ஒன்றும் கிடைக்காது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகுங்கள் முதல்ல. 2வது சொல்றேன், கலாத்தியர் 3 அதிகாரம் 7-9 வசனங்கள். கலாத்தியர் 3 அதிகாரம் 7-9 வசனங்கள். சீக்கிரம். விசுவாச மார்க்கத்தார் யார்? யார் விசுவாச மார்க்கத்தார்? விசுவாச மார்க்கத்தார் கை தூக்கு. நான் 2 கை தூக்கிடுவேன். நான் பெரிய விசுவாச மார்க்கத்தான். எதுக்கு நான் கை தூக்கி பார்க்கிறேன்? முந்தா நாள் ஃபேன் போட்டு பார்த்தோம், கை இடிக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காகவே கை தூக்குறேன் நான் இப்போ. ஆமா, ஸ்தோத்திரம். முந்தா நாள் தான் ஃபேன் போட்டோம்ல, இன்னைக்கு தானே முதல் ஃபேன்ல உட்காந்துருக்கிறீங்க எல்லாரும். ஆமென். ரைட். அதனால கை தூக்கி பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் கை இடிக்கும் சொல்லி முதல்ல வேற மாதிரி ஃபால் சீலிங் போட்டு இப்போ அதுக்கும் மேலையும் தூக்கி போட்டு இடையில இப்படி எல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? கை இடிக்க கூடாதுன்னு சொல்லி பாரு. உங்க மேல கர்த்தருக்கு அவ்வளோ அக்கறை, உங்க கை மேல அக்கறை கர்த்தருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் தேவன் சொல்லுகிறார். ரைட்.
வாசிங்க பிரதர். விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமென். அப்புறம் 9வது வசனம். அது சும்மா விசுவாசம் வருது பத்தியா? விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ ஆபிரகாம் எப்படி இருந்தானா? ஆபிரகாம் எப்படி இருந்தானா? வியாதிக்காரனா இருந்தானா? என்னைக்காச்சும் ஆபிரகாம் அம்மா எங்க பாருங்க, மேரி அம்மா எங்க பாருங்க, என்னை பாருங்க, ஆபிரகாம் என்னைக்காச்சும் வியாதிக்காரனா இருந்தானா? போட்டுக்குதா பைபிள்ல? இல்ல. ஆபிரகாம் என்னைக்காவது கடன்காரனா இருந்தானா? போட்டுக்குதா பைபிள்ல? ஆபிரகாம் என்னைக்காவது ஏழ்மையா இருந்தானா? போட்டுக்குதா பைபிள்ல? அவன் எப்படி இருந்தானா? வாசிங்களேன். ஆதியாகமம் 34:25 வாசிங்க சீக்கிரமா. 34 24:35 கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிக்கிறார். வேலைக்காரன் சொல்றான், நம்ம ஓட்டு வேலைக்காரன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சும்மா இல்ல, நீயே சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தா உன்னை பத்தி தப்பு. அது வேலைக்காரன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னா, இந்த காலத்துல நிறைய வீட்டுல வேலைக்காரங்க வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க, சாய் அவங்க வீடா அங்க மண்டி காப்பி கொடுப்பாங்க, பழைய சோறு கொடுப்பாங்க, அவங்க ஒன்றும் லாய்க்கு இல்லைங்க. அப்படிதான் வேலைக்காரன்லாம் எஜமான பத்தி சொல்லிட்டு இருக்கிறான் இல்ல எல்லா இடங்கள்லயும். இங்கே வேலைக்காரன் சொல்லுகிற சாட்சி சர்டிபிகேட் என்ன சொல்றான் பாருங்க. மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், என் எஜமான் சீமானாயக்க மிராஸ்தார் மிட்டாதார். ஹல்லேலூயா. அப்புறம் ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே விசுவாச மார்க்கத்தால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா இவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. உண்டா இல்லையா? இப்படி வேதம் சொல்லி இருக்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லி இருக்க, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் நான் இருப்பேன் என்று வேதம் சொல்லி இருக்க, கனிதருகிற மரமாய் நான் இருப்பேன் என்று வேதம் சொல்லி இருக்க, என் வாழ்க்கையிலே ஏன் கஷ்டங்கள், என் வாழ்க்கையில ஏன் கண்ணீர், என் வாழ்க்கையில ஏன் வியாதி, என் வாழ்க்கையில ஏன் கடன் பிரச்சனை, என் வாழ்க்கையில ஏன் வேலையில்லா பிரச்சனை? சிந்தியுங்கள். அதற்கு தேவன் ஒரு வழியை கொடுக்கிறார் பாருங்க. அதான் நான் சொன்னேன், நீ உன் பாவங்களை மறைக்காதே, உன் பாவங்களை மூடாதே, உன் பாவங்களை அறிக்கையிடு. அவர் மறக்கிறவர் மன்னிக்கிறவர். நம்ம ஆட்கள்லாம் ஒரு ஆள்கிட்ட போய் பெரிய அமைச்சங்க மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா, சரி நான் மன்னிச்சிட்டேன் போ அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கோபமா இருப்பாங்க. தெரியுமா? மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவான், ஆனாலும் மன்னிக்க மாட்டான் மனுஷன். நம் தேவன் அப்படி இல்லைங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கள் அறிக்கையிட்டு தேவனிடத்தில் சொல்லிவிட்டால் போதும். அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் மறக்கிறவர். பேரறிஞர் அண்ணா இருந்தபோது சொல்லுவார், அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? மறப்போம் மன்னிப்போம். முதல்ல மறக்கிற வேலை தான், மன்னிக்கிற வேலை கூட அப்புறம் தான். ஆக நம் தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், மறக்கிறார். நம்ம எப்போ தப்பு செஞ்சிருப்போமா, செஞ்சிருக்க மாட்டோமா? என்ன பிரதர், மனோகர் பிரதர் இருப்போம்ல, கர்த்தர்கிட்ட சொல்லிட்டோமா, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரா? அவருக்கு இப்போ ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்குமா? மறப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஞாபகம் இருக்குன்றீரு. மறந்துட்டார் அவரு. நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம். உலகத்தில் இருக்கிறவன் தான் நினைச்சிட்டு இருக்கிறான். நம் தேவன் சொன்னார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ
கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரங்க? அம்மா சொல்லுமா, எவ்வளவு தூரம்? 1000 மைல். கிழக்கு பக்கம் திரும்பிட்டு மேற்கு எவ்வளவு தூரம் அப்படியே அளக்கிறதுக்கு போயிட்டே இருங்க. திரும்பவும் அந்த இடத்துக்கே தான் வருவீங்க. டிஸ்டன்ஸே கண்டுபிடிக்க முடியாது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தேவனுக்கும் நம்முடைய பாவத்துக்கும் இருக்குமாம். ஹல்லேலூயா. அவர் மறக்கிறவர், மன்னிக்கிறவர். மறந்தே போயிடுவார். நம்ம ஆள் நினைக்கிறான், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு தப்பு செஞ்சல, அதனுடைய எஃபெக்ட் தான் இப்ப எனக்கு இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் நம்ம ஆளு. அவர் மறக்கிறார், இவன் மறக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில வளமையாய் இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வளமையா இருக்குமா? இருக்கவே இருக்காது. நீ அதையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்கிற. கவலைப்படுறது ஒரு பெரிய வியாதி. வியாதி எல்லாம் பெரிய வியாதி கவலை வியாதி. நீ அது பெரிய டாக்டர் இந்த வியாதியை சொல்லவே இல்லையா? இதுதான் பெரிய வியாதி. பெரிய வியாதியிலும் வியாதி, பெரிய வியாதி கவலை வியாதி. அதனாலதான் நம்ம அப்பா சொன்னாரு, கவலைப்படுகிறதுனாலே உன் சரீரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியுமா? கூட்ட முடியுமா? முடியாது. குறைக்க முடியுமா? குறைக்கவும் முடியும். குறைக்க முடியுங்க. கவலைப்பட்டு பாருங்க. கொஞ்சம் நாளைக்கு உட்காந்து கவலைப்பட்டு உட்காந்து பாருங்க, இறங்கிடும். பார்த்தனா எல்லாரும் கேட்பான், ஏமா அப்படி இருக்கிற, யாயா அப்படி இருக்கிறீங்க, இழைச்சு போயிட்டிய, ஒரு மாதிரி ஆயிட்டிய நீ சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? கவலைப்படுகிறது என்பது, அது கவலை என்பது பெரிய வியாதி. கர்த்தர் சொல்றாரு, நீ கவலையே பண்ணாத, உன்னுடைய பாவங்கள் எல்லா காரியத்தையும் என் மேல் வைத்து விடு, பாவங்களை நான் மறக்கிறேன், மன்னிக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா நிறைய பேர் கேள்வி, அப்ப நான் மாத்திரம் தினந்தோறும் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா நான் என்னையா பாவமா? சரி, நல்லா தானே இருக்கிறேன், என்னை போய் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடு, அப்பதான் வளமான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்றியே, நான் என்ன பாவமா செய்யறேன்? எப்போ பாவம் செஞ்சேன், அதெல்லாம் மறந்துட்டேன், மன்னிச்சுட்டாரு கர்த்தர். இப்ப நான் பாவமா செய்யறேன். நிறைய பேருடைய எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கு. சரிதானா? அவங்க எல்லாம் நினைக்கிறது பாவம் என்றாலே பொய் சொல்றது, திருடுறது, கொலை செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, பிக்பாக்ட் அடிக்கிறது, விபச்சாரம் செய்யறது, குடிக்கிறது, ஏமாத்துறது, இதுதான் பாவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே. உலகத்துக்காரன் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இதெல்லாம் பாவம் நினைச்சிட்டு இருக்கிறான். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த உனக்கு இதெல்லாம் பாவம் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாலேயே உனக்கு தெரியும். சரிதானமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாலேயே பொய் சொல்றது பாவம் தெரியாதா? திருடுறது பாவம் தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியும். இதெல்லாம் தாண்டி கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறப்ப நம்ம இதெல்லாம் தாண்டி கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா அந்த பாவங்களை நம்ம செய்ய போறதே இல்லை. செய்யுமா? அப்படியே தப்பி தவறி தெரியாதனமா செஞ்சிட்டா கூட தேவனிடத்திலே சொல்லி மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம். தேவன் மறக்கிறார், மன்னிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பாவத்தை செய்ய மாட்டான். ஆமென். ஆனா இதல்ல பாவங்கள், நீ செய்கிற பாவம். இதற்கு மேலாய் நிறைய பாவங்கள் நீயும் நானும் செய்து கொண்டே இருக்கிறோம் தினந்தோறும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்கள். சீக்கிரமாய் சீக்கிரமாய். அங்கே பெந்தகோஸ்து நாளிலே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ண சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அங்க உள்ளவெல்லாம் நீ எல்லாம் பொய் சொன்ன, திருடுன, விபச்சாரம் பண்ணுன, அப்படியா பேதுரு பிரசங்கம் பண்ணாரு? அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் பேதுரு அப்படியா பிரசங்கம் பண்ணாரு? இல்லை இல்லை இல்லை. நீங்கள் எல்லாரும் நம்முடைய தாவீதால் சொல்லப்பட்ட மேசியாவை கொன்றீர்கள். நம்முடைய பிதாக்களால் சொல்லப்பட்ட மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை கொன்றீர்கள். ஆக இயேசுவை கொல்லுகிறது தான் பெரிய பாவம். இயேசு மரித்தது எதற்காக? நீயும் நானும் செய்த பாவத்தினாலே நாம் இயேசுவை கொன்று போட்டோம். இஸ்ரவேல் மக்கள் தான் கொன்று போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாவம் செய்த அத்தனை பேரும் இயேசுவை கொன்று போட்டவர்கள். ஆக எல்லாருமே இயேசுவை கொன்று போட்டோம். ஆக இயேசுவை கொலை செய்ததே பெரிய பாவம். நான் எங்க இயேசுவையே பார்க்கல, நான் எங்கப்பா இயேசுவை போய் கொலை செஞ்சோன்ற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியுமா,
யாக்கோப்பு 4 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிங்கள், சீக்கிரமாய், டைம் ஆகுது. யாக்கோப்பு 4 அதிகாரம் 17 வசனம். உங்களுக்கு தெரியுமா, இந்துக்கள் மத்தியிலே, முஸ்லிம்கள் மத்தியிலே, புத்தர்கள் மத்தியிலே எல்லாம் அடுத்தவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, அப்படித்தான் சொல்லுவாங்க. சரிதானமா? உங்களை தாமா, உங்களை தான் புதுசா வந்திருக்கீங்களே நீங்க, இல்லையா? பேர் என்ன? மிஸ்ஸஸ் டேவிட். சரி, பேர் என்ன? மேரி. வெரி குட், அருமையான பேர், ஸ்தோத்திரம். மேரி என்று ஒரு பெந்தகோஸ்தேக்காரன் பேர் வச்சிருக்கிறான்னா அது ரொம்ப ஆச்சரியம், அது தேவையான பேர். ஆமென். பெந்தகோஸ்தேக்காரன் மேரின்னா மதிக்க மாட்டேங்கிறான், மரியாதைன்னு சொன்னா மதிக்க மாட்டேங்கிறான். நானும் ஒரு பெந்தகோஸ்தேக்காரன் தான், ஆனாலும் மேரி என்ற பெயர் கண்டிப்பாய் நமக்கு தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரைட். சரி, பாருங்க, இந்துக்களும் முஸ்லிம்களும் அல்லது புத்தர்களும் சமணர்களும் சொல்றது அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாது, அப்படித்தானே சொல்லுவாங்க. தீமையே செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டாமா? அடுத்தவங்களுக்கு கெட்ட காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வேதம் சொல்லுது கெட்ட காரியம் செய்யாதங்கிறது நமக்கு தெரியும். அங்க இருந்தானே இங்க வந்திருக்கிறோம். நம்ம இந்துவா இருந்துதானே கிறிஸ்தவன் ஆயிருக்கிறோம், உலகத்துல இருந்துதானே கிறிஸ்தவன் வந்திருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரியும். இங்க வந்தோன்னா அதை விட ஸ்பெஷல் காரியம் சொல்றாரு, அடுத்தவனுக்கு நன்மை செய்யாமல் இருந்தாலே அது பாவமா? அடுத்தவனுக்கு நன்மை செய்யாமல் இருந்தாலே அது பாவமா? ஆமென். இப்ப டேவிட் இங்க இருக்கிறார், வேலை 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 அவர் செஞ்சுட்டே காரணம், திடீர்னு அங்க இருந்து இது டேங்க்ல இருந்து தண்ணி நிறைஞ்சி உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. இவர் வாடி பார்த்துக்கிட்டே இருக்காரு, உள்ளுக்குள்ள வந்தா இதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருமேன்னு தெரியுது அவருக்கு. ஆனாலும் கம்முன்னு நிக்கிறார். தப்பு ஒண்ணு செய்யல அவர், பாவம். கம்முன்னு நிக்கிறாரு வச்சுங்க ஒரு பேச்சுக்க. இதுதான் பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறது பாவம். இந்த பாவம் கிறிஸ்தவனுக்குள்ளே இருந்தால் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கை வளமாய் இருக்காது. இந்த பாவம் கிறிஸ்தவனுக்குள்ளே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்காது. ஆக நீ என்ன செய்யணும்? எங்கெல்லாம் நன்மை செய்யணுமோ அங்கெல்லாம் நன்மை செய்யணும். ஆமென். நம்ம அப்பா சொன்னாரு, ஒருவன் 1 மைல் தூரம் வா என்று கூப்பிட்டால் நீ எத்தனை மைல் போகணுமா? 2 மைல் தூரம். யார் இப்ப போற? அட போயா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, போயா, நடந்தே போ, நடந்தே போ. சைக்கிள்ல கூட கொண்டாந்து விட மாட்டேன்றான் நம்ம ஆளு, கார்ல கூட கொண்டாந்து விட மாட்டேன்றான். இல்ல, இதுதான் பாவம். நம்ம என்னமோ பொய் சொல்றது, திருடுறது, குடிக்கிறது, வெறிக்கிறது, இதுதான் பாவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லவே இல்லை. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் அடுத்த கண்ணத்தை திருப்பி காட்டு. இவன் நம்ம அடுத்த கண்ணத்துல திருப்பி கொடு, திருப்பி கொடுக்கிறான் அடுத்த கண்ணத்துல. சரிதானா? நம்மால அப்படித்தானே? நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்றேன். வாப்பா தம்பிங்க, வாடா தம்பிங்க, வா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. வலது கண்ணை எது உனக்கு? வலது கண்ணை எது? இதுதானே? இதுதானே வலது கண்ணை இவருக்கு? இதுதான். ஏசப்பா சொன்னாரு, உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அடித்தால், இப்ப நான் இவனை வலது கன்னத்தில் அடிக்க முடியுமா? முடியுமாங்க? ஆவடியில இருந்து இருக்கக்கூடிய பிரதர் ஒரு மாதிரி எட்டி பாக்குறாரு, வலது கண்ணை எது இடது கண்ணை எது. உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் அடிக்க முடியுமா? ஒரு வயலும் நம்மளை அடிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? வலது கன்னத்தில் யார் அடிப்பான்? இடது கை சாம்பியன் எவனாச்சும் இருந்தான்னா அவன் தான் அடிப்பான். ஆமென். போய் உட்கார்ப்பா. ரைட். அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? நம் தேவன் சொன்ன வார்த்தை, தேவனுடைய பிள்ளையே உன்னை ஒருவரும் தொட முடியாது. ஏனென்றால் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இதை எவன் தொடுகிறானோ அவன் தேவனை தொடுகிறவன். தெரியுமா உங்களுக்கு? ஆனால் நீ எதை பத்தியும் கவலையே படாத. ஒருவனும் உன்னை வலது கன்னத்தில் அடிக்க முடியாது. அப்படியே எவனாவது வலது கன்னத்தில் அடித்தால் அப்ப கூட என்ன செய்யணும்? இந்தாப்பா இன்னொரு கன்னத்தில் அடிச்சுக்கப்பா. இப்படி சொல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை வளமாய் இருக்காது. இங்க நம்ம வீட்டுல, கிறிஸ்தவ வீட்டுல தான் சண்டைகளே ஏராளம். மாமியார் சண்டை, மருமக சண்டை, அண்ணன் சண்டை, தம்பி சண்டை, சொத்து சண்டை, தகராறு. ஏன் இப்படி? இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லு இருக்கிறதே, புல்லு,
இன்னைக்கு இருந்து நாளைக்கு கருகி போகும். சரிதானா? இந்த புல்லுக்கே தேவன் உடுத்து வைக்கிறார். அந்த புல்லே என்ன அழகழகா பூ பூக்குது பத்தியா? பார்த்திருக்கீங்களா? ரோடு வழியா போகும்போது சைடுல புல்லு இன்னைக்கு தான் இருக்கு, நாளைக்கு போனா அந்த புல் இருக்காது. அந்த புல்லே அழகழகா பூக்குது. இந்த இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் இந்த புல்லுக்கே இப்படி தேவன் உடுத்து வைத்தால் உனக்கும் எனக்கும் எப்படி உடுத்து வைக்க மாட்டார்? சிந்தியுங்கள். ஆமென். ஆக உன்னை என்னை அழகு பார்க்க விரும்புறார் கர்த்தர். எப்படி நம்ம பிள்ளைகள் எல்லாம் நினைப்போம்ல, அழகு பார்க்கணும் நினைப்போமா இல்லையா? அம்மா மாதிரிலாம் சொல்லுங்கம்மா, அழகு பார்க்கணும் நினைக்கிறீங்களாமா? அந்த மாரி கேட்கிறேன். அழகு பார்க்கணும் நினைப்போம்ல பிள்ளைகளை. ஆமென். அதே போல நம்ம அப்பா அழகு பார்க்கணும் நினைக்கிறாரு. ஆனா நம்ம தான் இடம் கொடுக்கிறது இல்லை. நாம் வளமா இருக்க வேண்டும், செழிப்பா இருக்க வேண்டும், செல்வமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்? ஒரு காரணம், நாம் நம்முடைய பாவங்களை விடுறதில்லை, நம்முடைய பாவங்களை விட்டு விடுகிறதில்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுறதில்லை, நம்முடைய பாவங்களை மூடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு காரியம், நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் பாவம். இரண்டாவது காரியம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிற எவனும் பாவம் செய்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எவெல்லாம் போறானோ அவன் எல்லாமே பாவி. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எவெல்லாம் போறானோ அவன் எல்லாம் பாவி. சரிதானங்க? சரிதானா? மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். உயிர்த்துட்டாரா? அப்புறம் 40 நாள் அழுதுட்டு வந்திருக்கீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போகிறாய், உங்களுடைய வாழ்க்கை வளமாய் இருக்காது. ஆமென். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ அதை விட்டுட்டு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னா வசனத்துக்கு விரோதமாய் போகிறாய். சரிதானா? வசனத்துக்கு விரோதமாய் போகிறாய். நீ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போனால் அது பாவம். என்னென்னலாம் நான் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போனேன், தேவனிடத்துல கேளுங்க, தேவனிடத்துல சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றால்தான் உங்களுடைய வாழ்க்கை வளமாய் மாறும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போகாதீர்கள். தேவன் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னாலே வந்தால் பரலோகத்துக்கு போகலாம். என்னை விட்டுட்டு வேற ஆள் பின்னால போனா, வேற ஆள் பின்னால போறாங்களா பாருங்க. குளோரி எல்லாம் ஒரு காலத்துல யார் யார் பின்னாலேயே போனீங்கல்ல, யார் அந்த சாமி? என்ன சாமி சொல்லுங்க, சும்மா சொல்லுங்கள. சாமி பேரை சொல்றதுக்கே இஷ்டம் இல்லை இப்போ இல்ல. ஏதோ ஒரு சாமி பேர் பின்னாலே போயிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம். ரைட். நான்லாம் யார் பின்னால போயிட்டு இருந்தோமோ அந்த காலத்துல, மாதா பின்னால போயிட்டு இருந்தேன், அந்தோணியார் பின்னால போயிட்டு இருந்தேன், சவேரியார்னு ஒருத்தர் இருக்காரு அவரு பின்னால போயிட்டு இருந்தேன். சவேரியார் பாடியை பார்க்கறதுக்கு நானும் மனைவி கோவாவுக்கே போனோம், அவருடைய பாடியை போய் பார்த்து வந்தோம் நாங்க. ஆக இப்படி பல பல அவங்க பின்னாலேயே போனோம். நிம்மதி இல்லை, ஒண்ணு இல்லை. தேவன் பின்னாலே போ, தேவனுடைய வார்த்தைக்கு பின்னாலே போ. இந்த வார்த்தைக்கு பின்னாலே நீ போனால், இந்த வார்த்தைப்படியே நடந்தால் போதும், உன்னுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். இதுக்கு பின்னால போகாத வரைக்கும் உன் வாழ்க்கை என்னைக்குமே செழிப்பா இருக்காது. மூணாவது காரியம் சொல்றேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன்ல, சொல்லிட்டேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநீதி எல்லாம் பாவம். அநீதின்னு சொன்னா உலகத்துல சொல்ற அநீதி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. சரிதானா? இப்பெல்லாம் சில காரியங்கள்லாம் சரின்றான். இப்போ ஆணுமே கல்யாணம் முடிச்சுக்கலான்றான் கோர்ட்ல. அப்படியெல்லாம் சட்டம் வந்திருக்குது. உலகம் சில காரியங்கள் எல்லாம் சரி சரின்னு சொல்லுது. ஆனால் தேவனுடைய சித்தம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சித்தம். தேவனுக்கு நீதியாய் தென்படுகிறதெல்லாம் நீதி, தேவனுக்கு நீதியாய் இல்லாதெல்லாம் அநீதி. அப்ப அநீதி எல்லாம் பாவம். அப்ப தேவனுக்கு விரோதமாக நான் என்ன பண்ணிருக்கிறேன்? 6:30 மணிக்கு சர்ச்சுன்னா 6:30 மணிக்கு கரெக்டா வரணும். 6:30 மணிக்கு வரலன்னா நீ அநீதி செய்கிறாய். 6:30 மணிக்கு வரலன்னா உங்களை தான் சொல்றேன், அநீதி செய்கிறோம். அநீதி செய்தால் அது பாவம்.
இந்த பாவத்தினாலே வியாதி வரலாம், வறுமை வரலாம், கடன் பிரச்சனை வரலாம், வேலையில்லா திண்டாட்டம் வரலாம், என்ன வேணாலும் வரலாம், சாபங்கள் தொடரலாம். ஆக நாம நினைச்சிருக்கிறோம் பொய் சொல்றது, திருடுறது, விபச்சாரம் பண்றதுதான் பாவம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அநீதி எல்லாம் பாவம். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ரோமர் 14 அதிகாரம் 23 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம். விசுவாசம் இல்லாமல் இருந்தாலே பாவம். தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசித்து விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம். ஆக தேவன் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம், அநீதி எல்லாம் பாவம், தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறதெல்லாம் பாவம், நன்மை இன்னதென்று அறிந்திருந்தும் நன்மையான காரியங்களை செய்யாதிருக்கிறது பாவம். இவ்வளவு பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சிந்தியுங்கள். இவ்வளவு பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் உடனே தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்கள். அவர் மறக்கிறவர், மன்னிக்கிறவர். ஒரு சில உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க போகிறேன். காயின் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். யார் அவன்? ஆதாமுடைய முதற்பையன். உலகத்திலே முதலாய் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவன் காயின். முதலாய் உலகத்திலே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த முதல் மகன் யாரு? இப்ப 60 வயசு முடிஞ்சிருச்சுன்னா மூத்த குடிமகன்றான். அவர் தான் மூத்த குடிமகன். யாரு? காயின். காயின் மூத்த குடிமகன் தான் சரியில்லாத ஆளா போயிட்டார். அவருடைய தம்பியவே கொண்டு விட்டான், தம்பியவே கொலை செஞ்சிட்டான். தம்பியை கொலை செஞ்ச பிற்பாடு தம்பியுடைய ரத்தம் கத்துது. இந்த சத்தம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டுகிறது. தேவன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவர் வந்து காயினை பார்த்து கேட்கிற கேள்வி பாருங்க. ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் கேட்கிறார். தேவன் கேட்கிற கேள்வி வாசிங்க. ஆதியாகமம் 4 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். கொலை செஞ்சவன், கொலை செஞ்சவனே சொல்றான், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நானாயா செக்யூரிட்டி, என்னுடைய சகோதரனுக்கு நானா ஜாமக்காரன், வாட்ச்மேன், என்னட்டு வந்து கேட்கிறியா? யாரு? கொலைகாரன். சரி வாசிங்க. அதற்கு அவர் நீ என்னையா செஞ்ச? அவன் ரத்தம் என்கிட்ட பேசுதே, நீ என்னையா செஞ்ச? நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இவன் கொலை செஞ்சதுனால மாத்திரம் இல்லைங்க சாபம். இவன் கொலை செஞ்சதுனால மாத்திரம் அல்ல சாபம். கொலை செய்து விட்டான் என்று தேவனுக்கு தெரியும். தெரிந்தும் கூட கொலைகாரனுக்கு முன்னால தேவன் வர்றாரு. வந்தாரமா? இவன் நான் தெரியாம செஞ்சிட்டையா, மன்னிச்சுக்கையான ஒரு வார்த்தை சொல்வானா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் காயினுக்கு மேலே எவ்வளோ பெரிய பாவங்கள் தவறுகள் செய்திருந்தாலும் சரி, தேவன் விரும்புகிறதெல்லாம் நான் தெரியாம செஞ்சிட்டேயா, மன்னிச்சுக்கையா, இனி நான் செய்யவே மாட்டேயா, இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன், மன்னிச்சுக்க. ஒரு வார்த்தை அந்த காயின் சொல்லி இருந்தால் போதும், அன்றைக்கே அவனை நம் தேவன் மன்னித்திருப்பார். மன்னிச்சிருப்பாரா? மன்னிச்சிருக்க மாட்டாரா? சொல்லுங்கம்மா, மன்னிச்சிருப்பாரா? அப்ப ஆபேலுடைய நிலை என்னங்க ஆகுறது? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலை? அவருக்கு தான் கவலை. ஆமென். அவர் அதுக்கு வழி என்னன்னு பார்த்துருவாரு. அவருடைய வேலை, நீ முதல்ல நல்ல பிள்ளைய மாறணும், உன் பாவங்களை அறிக்கையிடணும், அறிக்கையிட்டு விட்டுறணும். இந்த காரியத்தை காயின் செய்யாம அவர்கிட்ட எதிர்த்து பேசிக்கொண்டிருந்தான். பாவங்களை அறிக்கை விடவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை. அதனாலே அவன் கடைசி நாட்கள் வரைக்கும் அவன் சபிக்கப்பட்டவனாயிருந்தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னையா நான் காயின் மாதிரி என்னுடைய தம்பியை கொலை செய்யறேன், என்னுடைய அண்ணனை கொலை செய்யறேன். நிறைய பேருடைய கேள்வி. மனவரன் பார் சிரிக்கிறாரு. நாங்க அப்படியா கத்தி எடுத்து வெட்டுறோம், அப்படியெல்லாம் செய்யறது இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5 அதிகாரம் 22 வசனம் வாசிங்களே. மத்தேயு 5 அதிகாரம் 22 சீக்கிரம் முடிக்க போறேன்.
21ஆம் வசனம் கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கொலையை பத்தி விளக்கம் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. எதுடா கொலைன்னு சொல்றாரு, வாசிங்க. தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொண்டால் நீ கொலைகாரன். யோப்பா, பயமா இருக்குல்ல? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொண்டால் நீயும் நானும் கொலைகாரன். அப்புறம் தன் சகோதரனை பார்த்து யூஸ்லெஸ், லைஃப் இல்ல. இப்போ நம்ம எத்தனை பேர் பிள்ளைகளை எல்லாம் சொல்றோம்ல, யூஸ்லெஸ். சகோதரனா நம்ம ஆட்கள் சபையார் எல்லாரும் நம்ம அண்ணன் தம்பி தான் அப்படின்னு அப்படி மாத்திரம் நினைச்சுக்காதீங்க. பாரு, புனிதாவெல்லாம் பார்த்து யூஸ்லெஸ் சொல்லக்கூடாது. யூஸ்லெஸ் யூஸ்லெஸ் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அன்னைக்கு நான் சொன்ன பாத்தீங்களா, இது பைபிள் காலேஜில் சொன்னேன். யூஸ்லெஸ்ஸா இருந்தவன் யூஸ்ஃபுல்லாக மாறினான். ஒனேசிமு பிலமோனுடைய புத்தகத்தில் படிச்ச நம்ம. ஆக யார் யாரெல்லாம் யூஸ்லெஸ் சொல்றியோ அவங்களெல்லாம் யூஸ்ஃபுல்லா மாத்துகிறவர் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஆமென். ஒரு காலத்துல திக்குவாயனா இருந்தேன், பேச முடியாது என்னால. யூஸ்லெஸ், திக்குவாயன் பேச முடியாது. திருமணமான பிற்பாடும் திக்குவாயன் பேச முடியாது. மனைவிதான் இருக்கிறாளே சாட்சி, அப்புறம் என்ன கவலை? ஆனால் இன்றைக்கு என் தேவன் என்னை யூஸ்ஃபுல்லாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னையும் என்னை யூஸ்ஃபுல்லா வைக்க மாட்டாரா கர்த்தரே? நீ உன்னுடைய சகோதரனை, ரட்சிக்கப்பட்டவனை, சபையை சேர்ந்தவனை, கிறிஸ்தவனை, உன்னுடைய அண்ணனை, தம்பியை, அக்காவை, தங்கையை பார்த்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ பெரிய கொலைகாரன். யூஸ்லெஸ் ஆலையா கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு? என்னமா யூஸ்லெஸ் ஆலையா கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு? யூஸ்ஃபுல் ஆளைத்தான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். நீயும் நானும் கர்த்தருடைய சேனைக்குள்ளே வந்திருக்கிறோம்னா, மிலிட்டரியில போய் ஜாயின் பண்றதுன்னா சாதாரண ஆலையை கேட்பாங்க. மிலிட்டரியில ஜாயின் பண்றதுன்னா எப்படிங்க? வந்தவன் அப்படி இருக்கணும், நெஞ்செல்லாம் அளப்பான். நான் போயிருக்கேன் மிலிட்டரிக்கு. என்னை பார்த்தா மிலிட்டரி போன ஆள் மாதிரி தெரியாது. 6 மாசம் இருந்துட்டு ஓடி விட்டேன், அது வேற விஷயம். எல்லாம் பழைய கதை. ஓடி வந்ததுனால நான் ஊழியக்காரனா மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, அப்படியே இதெல்லாம் அளந்து பார்ப்பான், உடம்பெல்லாம் அளந்து பார்ப்பான், ஓடுன்னு சொல்லுவான், குதிக்க சொல்லுவான், தாண்ட சொல்லுவான், என்னமோ செய்வான். எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்ல செலக்ட் பண்ணுவான். இப்படி செலக்ட் பண்ற ஆளு அந்த படையிலே, இந்திய படையிலே பெரிய ஆள், மிலிட்டரி மேன். சரிதானா? இப்ப நாம எல்லாரும் கர்த்தருடைய படையிலே, கர்த்தருடைய சேனை வீரர்கள். யூஸ்லெஸ் ஆலையா சேனையில சேர்ப்பான்? யூஸ்லெஸ் ஆலையா மிலிட்டரியில சேர்ப்பான்? ஒண்ணுக்கு உதவாத கேசுகளை சேர்ப்பான். நம்ம ஆட்கள்லாம் நினைக்கிறது பெரிய படாடவமா கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பயங்கர ஷூ போட்டு மூணு பாட்டு பாடிக்கிட்டு கீபோர்டு வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தா போனோம் இவர் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறது. நம்ம ஆட்கள்லாம் பெரிய பிரசங்கம் பண்ணிட்டா பெரிய ஆளுன்னு நினைப்பு, பெரிய பெரிய என்னென்னமோ பண்ணிட்டா பெரிய ஆளுன்னு நினைப்பு எல்லா ஆட்களுக்கும். அல்ல, நீயும் நானும் தேவனுடைய பிள்ளை, யூஸ்ஃபுல் ஆளு. அல்லேலூயா. அதனால தேவனுக்குள்ள வந்த அத்தனை பேரும் யூஸ்ஃபுல் ஆளு தான். செலக்ட் பண்ணி தான் கொண்டிருக்காரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இல்லையாமா? எத்தனையோ பேரை கூப்பிட்டாரு, வாங்க வாங்க வாங்கன்னு. நீ நான் தான் மாட்டிக்கிட்டோம் அந்த வலையில. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே நீதிமானாய் ஆக்கப்பட்டவர்கள் அதிலும் சிலர், ரட்சிக்கப்பட்டவங்க அதிலும் சிலர். சரிதானா? நீதிமான ஆக்கப்பட்டவர்களிலும் தேவனால் மகிமைப்பட்டவர்கள் அதிலும் சிலர். அப்ப நீயும் நானும் தேவனால் மகிமைப்படணும்னா, தேவனுடைய வளமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னா முதல்ல நீ என்ன செய்யணும்? கொலை. எந்த கொலை? சரீர கொலை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கொலை. உன் சகோதரனையே மூடன் என்று சொல்லாதே. உன் சகோதரனையே என்னன்னு சொல்லக்கூடாது. நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளாதே. அடுத்தது, மூடனே என்று சொல்லாதே. ஆமென். மூடன் என்ன அர்த்தங்க? முட்டாள் மாத்திரம் இல்ல, குருட்டு பையன். மூடன் ஒண்ணுமில்லாத பையன், முட்டாள். இவங்க பெரிய அறிவாளி மாரி. நீயும் இயேசுடைய பிள்ளை, என்ன பிரதர்? இஸ்ரவேல் பிரதர். நீங்களும் இயேசுவின் பிள்ளை, நானும் இயேசுவின் பிள்ளை. அப்புறம் என்ன முட்டாள்னு சொல்றது உங்களை பார்த்து? நீங்க முட்டாள்னா உங்க அப்பா முட்டாளு. யார் உங்க அப்பா? ஏசப்பா. இயேசுவை முட்டாள்னு சொல்ற நீ பாவி. போ, உன்னுடைய வாழ்க்கை வளமாய் இருக்காது. போ, நீ அறியாமலே செய்து கொண்டிருக்கிறாய் இந்த பாவத்தை எல்லாம். சும்மா இல்ல,
புருஷக்கார மனைவியை பார்த்து முட்டாள் போ, முட்டாள்மா. நீ என்னைய சொல்லல, ஆண்டவனை சொல்ற. அவன் என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கழுத சனியே பிசாசு ஏதோ ஒன்று திட்டுவா. நான் சொல்றேன், உன் மக கழுதன்னா மகளை பெற்ற அம்மாவும் அப்பாவும் கழுதைக்கு தானே கழுத பிறக்கும். உன்னை அறியாமலே கழுதை என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் நீ, ஜாக்கிரதை சொல்லாத. ஆமென். அதனால நம்ம வாழ்விலே நிறைய கொலை செய்கிறோம், நிறைய கொலை. இந்த நாவிலே ஜீவனும் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. கொலை நிறைய செய்கிறோம். ஆமென். அதனால நான் காயினை போல கொலையா செஞ்சேன் இல்ல, அதை விட பயங்கர கொலை இது. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, 4 அடினாச்சும் அடிச்சிரியா என்னைய, ஏயா இப்படிப்பட்ட வார்த்தையினால என்னைய கொல்ற சொல்றாங்களா, சொல்லிக்கிறாங்களா? அப்ப நாவினால் சொல்லப்படுகிற வார்த்தைகள் கொலையிலும் கொலை, பெரிய கொலை. அது காயின் தான் தம்பியை கொண்ட கொலையை விட பெரிய கொலை. சரிதானா? அதனால நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட பாவங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி வளமாய் இருக்கும்? ஆமென். இன்னொரு ஆளை பத்தி சொல்றேன். சவுல்னு ஒருத்தர், அவருக்கு தேவன் சொன்ன வார்த்தை ஒண்ணு, இவன் செய்கிற வார்த்தை ஒண்ணு. வழக்காட்டம் முடிக்கிற வேலை. அவன் பெரிய ராஜா, முதல்ல ராஜாவாக்குனார் அவரை. ஆனாலும் ராஜாவுக்கு லாய்க்கெல்லாம் போயிட்டான், வழக்காட்டம் பண்ணிட்டான். அவன் இஷ்டப்படி ஜாலியா இருந்தான். அவன் செஞ்சது என்ன? கொலை செஞ்சானா? அவன் இல்ல. சவுல் ராஜா கொலை செஞ்சானா? இல்ல. விபச்சாரம் செஞ்சானா? இல்ல. தாவீது கூட விபச்சாரம் பண்ணான். சவுல் ராஜா கொள்ளையடிச்சானா? இல்ல. யாராச்சும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஏதாச்சும் பண்ணானா? இல்ல. அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், தேவன் சொன்னார், நீ போய் சண்டைக்கு போய் ஜெயிச்சுட்டு வரும் பொழுது அங்க உள்ள எல்லாத்தையும் சாகடிச்சிரு. ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாத்தையும் சாகடிச்சிரு, வெற்றியோடு திரும்பி வா, நான் உனக்கு வெற்றியை கொடுக்கிறேன்னு சொன்னார். ஆனா இவன் பார்த்தான், அங்க போன அந்த ஆடு மாடெல்லாம் பார்த்தான், நல்ல கொழுன்னு இருக்குது. இங்க வந்தா டெய்லி பிரியாணி போட்டு சாப்பிடலாம்ங்கிற ஐடியாவில் நம்ம ஆட்கள் அப்படித்தானே. இப்படி ரோடு வழியா போகும்போது அங்க சதையா தொங்க விட்டுருப்பான், சப்பையா தொங்க விட்டுருப்பான். எது? ஆடு வெட்டி. அதை பார்த்தானே நம்ம ஆளுக்கு ஆசை, ஒரு அரை கிலோனாச்சும் வாங்கிட்டு போயிடலாமே. இப்படித்தான் ஐடியாக்கள் நம்ம ஆட்களுக்கு. அது போல இவரு பார்த்தாரு, கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்த உடனே சாமுவேல் கேட்கிறாரு, என்னையா ரைட், தேவன் சொன்னபடி எல்லா ஆட்களையும் அங்கே கொலை பண்ணிட்டு வந்துட்டியா? ரைட், எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்படி அவர் சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு மேன் கத்துது, ஆட்டுக்குட்டி மேன் கத்துது. என்னடா கத்துது அப்படின்னு சொல்லி சாமுவேல் அந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு. இல்ல நான் கூட்டிட்டு வந்தேன், அது நம்ம ஆண்டவனுக்கு பலி செலுத்துறதுக்காக கொண்டு வந்தேன். ஏன் பலி செலுத்தணுங்கிற விஷயம் ஆண்டவனுக்கு தெரியாதா? அப்படி அவர் தெரிந்திருந்தால் ஆட்டுக்குட்டியை, நல்ல நினமுள்ள ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சிருவாடான்னு சொல்ல மாட்டாரா? அவர் அங்கே எல்லாவற்றையும் சாகரித்து விட்டு வான்னு சொன்னாரு. அவர் சொன்னதை விட்டுட்டு அவருக்கு விரோதமாய் காரியம் செஞ்சிருக்கிறாய பாவி, நீ யாரு? ரெண்டகம் பண்ணுகிறவன், முரட்டாட்டம் பிடிக்கிறவன், நீ ஆவிக்குரிய கொலைகாரன், உனக்கு ராஜா பட்டமே கிடையாது போடான்ட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நல்லா உண்மையா இருக்கிறேன், பொய் சொல்றதில்லே, திருடுறதில்லே, குடிக்கிறதில்லே, வெறிக்கிறதில்லே, விபச்சாரம் பண்றதில்லே, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்மை அறியாமலே சவுலை போல நிறைய காரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதை. தேவன் சொல்றது ஒண்ணு, நம்ம செய்யறது ஒண்ணு. என்றைக்கு நீ கிறிஸ்தவனாய் மாறிவிட்டாயோ, நானெல்லாம் ஏதோ ஒரு ஊருக்கெல்லாம் போனேன்னா, அந்த ஊர்ல திடீர்னு புது ஊருக்கு போயிட்டா கூட ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த ஊர்ல நான் இருக்கக்கூடிய ரூம்ல தனியா இருக்கவே முடியாதுங்க. ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போய்தான் ஆகணும். நான் எங்க தேடி போறது இல்லை. அப்படி போகாட்டியே அது பெரிய பாவம் தெரியுமா உனக்கு? நம்ம ஆட்கள் இந்த தெருவில் இருக்கிறாங்க, பக்க தெருவில் இருக்கிறாங்க, வாயா 6:30 மணிக்குன்னா வரமாட்டாங்க. நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை வளமாய் இல்லாததற்கு இதெல்லாம் ஒரு பெரிய தடைக்கற்கள், இதெல்லாம் பாவங்கள். உங்களுக்கு தெரியுமா, தாவீதை பற்றி சொல்ற பாருங்க. தாவீது பெரிய தப்பு செஞ்சான். இன்னொருவனுடைய மனைவியை அவன் கெடுத்து விட்டான். தேவன் கண்டித்தார். உடனே அவன் என்ன செஞ்சான்? அறிக்கையிட்டான், மன்னிப்பு பெற்றான். அந்த தாவீதை பற்றி தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். வேதத்திலே ஒருவனை பற்றியும் தேவன் இப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கவே இல்லை.
நம்ம டேவிட்டுக்கு அப்படித்தான் தேவன் சாட்சி கொடுக்கணும், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சி வாங்கினா தான் தாவீதை போல செழிப்பாய் வாழ முடியும். தாவீது கடைசி வரைக்கும் செழிப்பாய் வாழ்ந்தான். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு ஆளை சொல்றேன். நினிவே பட்டணத்துக்காரங்க ஒருத்தங்க தப்பு தண்டாலாம் நிறைய பண்ணிட்டாங்க. தப்பு தண்டா பண்ணது அந்த ஊரையே அழிக்க போறேன்றார் தேவன். யோனா என்ற தீர்க்கதரிசி அனுப்பினார். தீர்க்கதரிசி போய் இந்த ஊரை அழிக்க போறாரு, கர்த்தர் அழிக்க போறாரு அப்படின்றான். அவன் போய் அந்த ஊர் மக்கள் எல்லாம் மனம் மாறினார்கள். மனம் திரும்பி ரெட்டுடுத்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். தேவன் அந்த நினிவே பட்டணத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? உன் பாவங்களை நீ மறைத்தால் வாழ்வடைய மாட்டாய். அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் வருவாய். வாசிங்க நீதிமொழிகள் 28:13. இங்கிலீஷ்ல போய் படிங்க, வீட்டில் போய் இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் விளக்கமா ரொம்ப நல்லா இருக்குது. நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான் என்னங்க அர்த்தம்? மெர்சி. மெர்சி, இரக்கம் அப்படின்னா நமக்கு தகுதியே இருக்காது. ஒரு பிச்சைக்காரன் வர்றான்னு வச்சுங்க, பிச்சைக்காரன் மேல இறக்கப்படுறோம்னா பிச்சைக்காரன் ஏதாச்சும் வேலை செஞ்சு அவனுக்கு ரூபா கொடுக்க போறோமா? நம்ம கூலி கொடுக்குறோமா? இல்ல. அவன் மேல நமக்கு ஒரு இரக்கம். தகுதி இல்லாத நம்மை தகுதியாக்க தேவன் கிருபையாய் காரியங்கள் செய்வார். தேவனிடத்தில் இரக்கம் பெற்று நீ தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு நீ செழிப்பாய் வாழ வேண்டும் என்றால் தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான். அறிக்கை செய்யாவிட்டால் தாழ்வடைவான், கெட்டு போவான். முதல்ல நாம என்ன குற்றங்களா இருக்குது நம்மிடத்துல? குற்றங்களுக்கு நிறைய பேர் நான் ஒன்னும் குற்றமே செய்யல நினைச்சிட்டு இருப்பார். நிறைய பேர் யோசிங்க. இன்னைக்கு ராத்திரி அதான் வேலை, இந்த வாரம் முழுவதும் அதான் வேலை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு வர்ற வரைக்கும் இதுதான் வேலை. பூரா பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்க எல்லா பாவத்தையும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த தப்பை திரும்பவும் செய்யக்கூடாது. சரிதானா? ஹல்லேலூயா. சரிதானமா? ஆமென். நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வளமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.